பன்னீர் கிரேவி ரொம்ப ருசியாக இருக்குங்க. அது செய்கிறது கூட ரொம்ப ஈஸி தான். நீங்க பன்னீர் வாங்கிக்கங்க. பன்னீர் வாங்கிட்டு வந்துட்டு என்ன பண்ணணும்னா, அத இருப்பு சட்டில போட்டு கொஞ்சம் வதக்கிக்கங்க, நெய் போட்டு. கொஞ்சம் பொன்னிறமா வதக்குனதுக்கப்புறம் அத எடுத்து வச்சுக்கிட்டு, அதுக்கப்புறம் வெங்காயம், தக்காளி, கேரட்டு அத போட்டுட்டு தனியா அத வதக்கி எண்ணெய் விட்டு வதக்கிட்டு, அதுக்கப்புறம் அந்த பன்னீர அந்த வெங்காயம், தக்காளி வதக்குனோம்ல, அதில போட்டுட்டுங்க. ஒரு 1 ஸ்பூனு அம் அ மசாலா போடுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு போடுங்க. நல்லா அது வதக்குங்க. வதக்கிட்டு கொஞ்சம் நேரம் அத சிம்ல வச்சுட்டீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா அது ரெடி ஆயிடுங்க. பன்னீர எப்படி சொல்றதுன்னா, சப்பாத்தி மாரி நீங்க பண்ணி அதில தொட்டு சாப்பிட்டீங்க அப்படின்னா, ரொம்ப அற்புதமா இருக்குங்க. இன்னைக்கு நாங்க அத பண்ணி சாப்பிட்டோம். அத நான் தான் பண்ணேன். ஸோ வீட்ல எனக்கு நல்ல பேர் கிடைச்சதுங்க. எப்பவுமே மனைவி சமைச்சு சாப்பிடுறத விட, நம்மளும் அவங்களுக்கு சமைச்சு குடுத்தா நல்லா இருக்கும் இல்லையா? அதனால தாங்க இன்னைக்கு இந்த பன்னீர நானே பண்ணேங்க.